இந்தியன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. ஃப்ளிப்கார்ட்டில் ரியல்மி GT6 ஃப்ளூயிட் சில்வர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 12/256GB 28Kக்கு கிடைக்குது, வாங்கலாமா? கர்வ் டிஸ்பிளே எனக்கு பிடிக்கும், அது ரீஃபர்பிஷ்டு மொபைலா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்புறமா ஃப்ளிப்கார்ட்டை நம்பி வாங்கலாமா? டிஸ்பிளேல டாட் மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 28,000 ரூபாய்க்கு வந்து இப்போ ரியல்மி GT6 வந்து கார்டு ஆஃபர்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 27,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து வருது. நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, டெபிட் கார்டு வருதான்னு தெரியல, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஒரு 1000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. அப்படின்னும் போது 27,000 ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12/256 செம்ம வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வேறு பிடிக்கும்ன்றீங்க. அப்படின்ற போது அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து டெம்பர் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டிட்டு ஒரு ஹார்ட் கேஸை போட்டு யூஸ் பண்ணிட்டு வந்து போயிடலாம். அதில் கேமரா செட்டப் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேட்டரி லைஃப் ஆகட்டும், இந்த எல்லாத்துலேயுமே வந்து குறை இருக்க போகிறதே இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங் விளாடுவீங்க அப்படின்னீங்கனாலும் அதில் இருக்க 8S Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ்லேயும் எந்த விதமான குறையும் இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்பி வந்து வாங்கலாம். ரீஃபர்பிஷ்டு அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. ரீஃபர்பிஷ்டு அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ரீஃபர்பிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் தேடி பார்த்தேன், ரீஃபர்பிஷ்டு அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகி தான் அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. 29,000 ரூபா, 28,500 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக அது புது ஃபோனாக தான் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஃப்ளிப்கார்ட்டை நம்பி வாங்கலாமா அப்படின்ற கேள்விக்கு மட்டும் பதில் யாருக்கிட்டையுமே கிடையாது. இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் டெலிவரி ஏஜென்ட் பிரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு சேஃபர் சைடுக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் வீடியோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கடுத்து நீங்கள் திருப்பி வீட்டுக்குள்ளே போயிட்டு யூஸ் பண்ணும்போது ஏதாவது டிஸ்பிளேல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு, ரியல்மியோட சர்வீஸ் சென்டருக்கு வந்து ஃபோனை, பாக்ஸு, சார்ஜர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில்லோடு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு அதில் உண்மையிலே டிஃபெக்ட் இருக்குன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து பண்ணுவாங்க. ரீசெண்டாக ஸ்ரீ அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT6 தான் வந்து வாங்கியிருந்தார். அவர் வாங்கி ஒரு 3 days கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது டிஸ்பிளே மட்டும். அதுக்கடுத்தது பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு வந்து போயிருக்காரு. அவர் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு வந்து போயிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அந்த AOD சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு ஃபோனையும் அவங்களே வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து புது ஃபோன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த விஷயத்தையும் அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேணாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது சேஃபாக இருக்கும். ரியல்மி GT6 உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே தான் வேணும், 8S Gen 3 வேணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30,000 ரூபாய்க்குள்ளே உங்களை செம்மையாக சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணிடும். அதுவும் இப்போ 27,000 ரூபாலாம் கார்டு ஆஃபரோட கிரெடிட் கார்டு ஏதாவது போட்டு வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா 12/256GB செம்ம வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும் உங்களுக்கு.